இன்னைக்கு வந்து போட்டோ செஷன் இருக்கு, அதுக்கப்புறம் பேப்பருக்குலாம் வந்து டிசைன்ஸ் கொடுக்கணும். இது எல்லாத்துக்கு மேல சாங் கம்போசிங் இருக்கு, மியூசிக் டைரக்டர் வர சொல்லிட்டேன். ஏகப்பட்ட வேலை எப்படி எல்லாத்தையும் முடிக்க பண்ண தெரியல. சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன், நீ போய் சாப்பிட்டு முடிச்சிரு. ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே, நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஒதுக்க முடியும்? தாராளமா சொல்லு, என்ன விஷயம்? உங்க நிச்சயதார்த்தம்லாம் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சது பரத். உமாவை ரொம்ப நாள் காக்க வைக்காம கல்யாண தேதி உடனே ஃபிக்ஸ் பண்ணிடலாமே, என்ன சொல்றீங்க? இதுக்கு எதுக்கு பூஜா என்கிட்ட கேட்டுக்கிட்டு? நீ லலிதாமா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கேற்றபடி நானும் ஓகேன்னு சொல்ல போறேன். ஓகே, உமாவை ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்க கூடாது, அதான் சொல்றேன். ஹேய், என்ன? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. பூஜா, நீ என்ன மோட்டிவோட சென்னைக்கு வந்த? என்ன கண்டுபிடிக்கணும் தானே? ஆமா, கண்டுபிடிச்சிட்ட. உன்னுடைய மிஷன் கம்ப்ளீட்டட். அப்புறம் என்ன? இப்போ நீயும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்ட. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்தனா 2 பேர் கல்யாணத்தையும் ஒரே மேடையில ஒரே நாளா நடத்தி முடிச்சிடலாமே? பரத், நிச்சயமான உங்க கல்யாணம் தானே சீக்கிரம் நடக்கணும். ஏன் கல்யாணத்துக்கு எப்போ என்ன அவசரம்? கம் ஆன் பூஜா, இப்போ நீ கல்யாணம் பண்ணாம நான் மட்டும் உனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டா ஊர் உலகம் தப்பா பேசாதா? ஊர் உலகம் தப்பா பேசுறத பத்தி நீங்க ஏன் பரத் கவலைப்படுறீங்க? நான் எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியாச்சு, பண்ணிக்க தான் போறேன். எனக்குன்னு ஒருத்தர் இனிமே தான் பிறந்து வரணும்னு இல்லையே. எங்கேயோ இருக்காரு, அவர் யாரு, எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். எங்கேயோ பிறந்திருப்பார்ல, ஆமா, அவரை கண்டுபிடிச்சிருவோம். முயற்சி பண்ணி சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம். ஏய், கொஞ்சம் ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு பாரு. பழையபடி நம்ம காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி காம்பவுண்ட்ல வாழ போறோம். நம்ம ஃபேமிலி பக்கத்துலயே உமாவோட ஃபேமிலி, அப்புறம் ராஜன் சார் ஃபேமிலி, இந்த பக்கம் லாலா சார் ஃபேமிலி, மாது சார். இதெல்லாம் நினைக்கும் போது தான் பரத் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குல்ல? அந்த சந்தோஷத்தோட சந்தோஷமா உன்னுடைய கல்யாணம் நடந்து முடிஞ்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பரத், நீங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க?